வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் முழுமையான வெற்றி பெறுவோம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அதிமுக தேமுதிக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியதாக வெளியான தகவலுக்கு பாமக எம்எல்ஏ மறுப்பு. திருப்பூர் மாநாடு அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்தும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. மக்களவைத் தேர்தலையொட்டி பிரதமர் மோடி தொடர்ச்சியாக தமிழகம் வரவுள்ளதாகவும் தகவல். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழுவினர் பங்கேற்பு. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை. பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலைக்கு ஏராளமானோர் செல்வதால் சென்னையிலிருந்து கூடுதல் அரசு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்குள் செல்லாத 15 ஆம்னி பஸ்களுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. சத்தீஸ்கரில் 34,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல திட்டங்களை பிரதமர் மோடி இன்று காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். தேசிய அனல்மின் கழகத்தின் லாரா சூப்பர் அனல்மின் திட்டத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற ராணுவ தின விழாவில் அதிபர் புதின் பங்கேற்பு. ரஷ்யாவிடம் உள்ள அணு ஆயுதங்களில் 95% நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக பேச்சு. டெல்லி அணிக்கு எதிரான முதல் மகளிர் பிரீமியர் லீக் போட்டி. மும்பை அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. இனி விரிவான செய்திகள். திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் கலந்தாலோசனைக் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின், உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடைபெற்ற கூட்டங்கள் பெரும் வெற்றியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் பணிகளை பொறுத்தவரை நாம் மிக வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 40 தொகுதியிலும் நாம் தான் முழுமையான வெற்றி பெறுவோம் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை என்றும், அந்த வெற்றி மகத்தானதாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் பணிகளை பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப வேகமாக செயல்பட்டு இருக்கோம். புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டோட 40 தொகுதிகளையும் நாம தான் முழுமையான வெற்றி பெறுவோங்கிறதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. அந்த வெற்றி மகத்தான வெற்றியாக இருக்கணும். நாம் பெறுகிற வாக்குகள் அபரிதமாக இருக்கணும். ஒவ்வொரு திட்டம் பற்றியும் படிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் எளிமையாக அதை விளக்கணும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் காப்பாற்றுற அரசா நம்மளோட அரசு இருக்குன்னு எளிமையாக புரிகிற மாதிரி பிரச்சாரம் செய்யணும். அதிமுக தேமுதிக இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்தில் பிரேமலதா விஜயகாந்தை அதிமுக மூத்த நிர்வாகிகள் சந்தித்து பேசியதாகவும், தேமுதிக சார்பில் 10 தொகுதிகள் கேட்கப்பட்ட நிலையில் 5 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன் வந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே பாஜகவும் தேமுகவுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை அவரது பசுமை வழிச்சாலையில் உள்ள வீட்டில் பாமக எம்எல்ஏக்கள் சதாசிவம், சிவக்குமார், வெங்கடேஸ்வரன் ஆகியோர் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது. ஆனால் இதனை மறுத்துள்ள பாமக எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன், தொகுதி பிரச்சினை தொடர்பாக கோரிக்கை மனு அளிக்க அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் ஆகியோரை சந்திக்கச் சென்றதாகவும், அப்போது அமைச்சர்கள் இல்லம் அருகே எடப்பாடி பழனிசாமி இல்லம் இருப்பதால் தங்களது வாகனங்களை அங்கு நிறுத்தியதாகவும், எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அதிமுக சார்பில் வைக்கப்பட்ட பேனரை ஓபிஎஸ் தரப்பினர் கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தென்கரை பகுதியில் தேனி எம்பி ரவீந்திரநாத் அலுவலகம் முன்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி பேனர் வைக்க ஓபிஎஸ் தரப்பினர் அனுமதி பெற்றிருந்தனர். இந்த நிலையில் அதே இடத்தில் அதிமுகவினர் அனுமதியின்றி பேனர் வைத்துள்ளனர். இதனால் இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அதிமுகவின் பேனரை ஓபிஎஸ் தரப்பினர் கிழித்துள்ளனர். இதையடுத்து அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனரை போலீசார் அப்புறப்படுத்தியுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 இடங்களையும் பாஜக கைப்பற்றும் என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்துள்ள அவர், நீலகிரி தொகுதியில் ராசாவை புறக்கணிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்று கூறியுள்ளார். இதனிடையே திருப்பூர் மாநாடு அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பல்லடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பும் பின்பும் தொடர்ச்சியாக பிரதமர் தமிழகத்திற்கு வரவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து திமுகவிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும், பேச்சுவார்த்தைக்கு பிறகு இறுதி செய்யப்படும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை. ஏற்கனவே கூட்டணியாக இருக்கிற ஒரு கூட்டணி இதுதான். தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் தான் கூட்டணி இருக்கிறது. அதிமுக இன்னும் கூட்டணியை உருவாக்கவில்லை. பாஜக இன்னும் கூட்டணியை உருவாக்கவில்லை. கூட்டணி என்பது கட்டுக்கோப்பாக திமுக தலைமையிலான கூட்டணி தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் திமுகவின் பார்வைக்கு வைத்திருக்கிறோம். அவர்கள் முடிவு செய்து எங்களை மீண்டும் அழைப்பார்கள். அப்போது இறுதி முடிவை நாங்கள் எடுப்போம்.
இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொகுதி வாரியாக சட்ட ஆலோசகர்களை நாம் தமிழர் கட்சி நியமனம் செய்து வருகிறது. அதன்படி தென்சென்னை தொகுதி சட்ட ஆலோசகராக அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி கயல்விழி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகம் வந்துள்ள தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழுவினர் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழுவினர் சென்னை வந்துள்ளனர். அந்த குழுவினர் சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய, மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினர். அப்போது தேர்தல் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகள் குறித்த தங்கள் கருத்துக்களை அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோருடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தியுள்ளனர். 2ஆம் நாளான இன்று தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் அந்த குழுவினர் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைவர் மற்றும் தேர்தல் பணியுடன் தொடர்புடைய அனைத்து துறை அலுவலர் அந்த குழுவினர் கலந்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். மருத்துவ பரிந்துரையில் கேபிட்டல் எழுத்தில் எழுத வேண்டுமென தமிழக சுகாதாரத்துறை அறிவிக்கவில்லை என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பிரதமர் மோடியால் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கப்படவுள்ள நலத்திட்டங்கள் குறித்து கூறினார். கேபிட்டல் எழுத்தில் மருத்துவ பரிந்துரையில் எழுத வேண்டுமென பரவிய தகவல் குறித்து விளக்கமளித்துள்ள அவர், அவ்வாறு தேசிய மருத்துவ கவுன்சில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாகவும் தமிழக சுகாதாரத்துறை அது மாதிரியான அறிவிப்பை வெளியிடவில்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். பௌர்ணமி மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட்டன. 10 நாட்களுக்கு முன்பு திருவண்ணாமலை செல்ல போதிய பேருந்துகள் இல்லை என்று பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கூடுதலாக பயணிகள் வந்துள்ளனர். குறிப்பாக பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு ஏராளமானோர் செல்வதால் வழக்கமாக 134 பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் கூடுதலாக 366 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் உள்ளே வராத 15க்கும் மேற்பட்ட ஆம்னி பஸ்களும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்குள் செல்லாமல் ஒரு சில ஆம்னி பேருந்துகள் ஜிஎஸ்டி சாலை வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்கின்றன. இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏராளமான பயணிகள் ஆம்னி பேருந்துக்காக காத்துக் கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்குள் வராமல் சென்ற ஆம்னி பேருந்துகளை மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மடக்கி பிடித்துள்ளனர். அவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் கண்ணாடி உடைந்து விபத்துக்கு உள்ளானதில் 4 பயணிகள் காயமடைந்துள்ளனர். கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையத்தில் பிரேக் அடித்தபோது மெட்ரோ ரயிலின் உள்பகுதியில் கண்ணாடி உடைந்து பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்கள் சிகிச்சைக்காக வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சிஎம்பிடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மின்சார ரயில் சேவை நாளை ரத்து செய்யப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை 44 புறநகர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா வேலூர் சென்றுவிட்டு திரும்புகையில் தென்னீர்குப்பம் மேம்பாலம் அருகே விபத்துக்கு உள்ளானது. முன்னால் சென்ற கார் மெதுவாக சென்றதால் மேயரின் கார் ஓட்டுநர் பிரேக் போட்டுள்ளார். அப்போது பின்னால் வந்த லாரி மேயரின் காரின் மீது மோதியது. இதில் மேயரின் கார் முன்னும் பின்னும் சேதமடைந்த நிலையில் காரில் இருந்த மேயர் பிரியா காயங்களின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த விபத்து குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கச்சத்தீவில் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. கொடியேற்றத்தைத் தொடர்ந்து சிலுவை பாதை, பின்னர் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் கொடி இறக்கப்பட்டு திருவிழா நிறைவு பெறும். இந்த ஆண்டு கச்சத்தீவில் புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவில் இந்தியா தரப்பில் யாரும் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் உளிபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியின் போது ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காளையை அடக்குவதில் மாடுபிடி வீரர்களும் மாடு உரிமையாளர்களுக்கும் இடையே திடீரென்று தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறின் போது மர்ம நபர்கள் வாடிவாசல் பகுதியில் கொட்டப்பட்டு இருந்த தேங்காய் நார் பரப்பில் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் விரைந்து செயல்பட்ட தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மதுரை பெரியார் பேருந்து நிலைய வணிக வளாக கட்டிடத்தில் தீ விபத்து பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்டு திறப்பு விழா காண தயாராக இருந்த நிலையில் 1வது மற்றும் 2ஆம் தளத்தில் எலக்ட்ரிக் பயணிகளுக்காக வைக்கப்பட்டு இருந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தீப்பற்றி எரிந்துள்ளது. பின்னர் 3 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் தண்ணீர் வீணாக வெளியேறியது. உடனே இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் கூட்டு குடிநீர் திட்டம் மோட்டார் வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு சென்ற நகராட்சி ஊழியர்கள் தண்ணீரை மட்டும் நிறுத்திய நிலையில் உடைப்பு விரைவில் சரி செய்யப்படும் என்று கூறியுள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுமார் 4 மணி நேரம் மாவட்ட மகளிர் நீதிபதி நந்தினி முன்னிலையில் விசாரணை நடத்தப்பட்டு வழக்கின் அடுத்த விசாரணை மீண்டும் மார்ச் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 9 பேரும் சேலம் மத்திய சிறைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர்.
மதுரை சோழவந்தான் அருகே ஒருவரை கத்தியால் வெட்டிய போதை ஆசாமிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சோழவந்தான் அருகே மேலக்கால் பகுதியில் சேர்ந்த முத்து என்பவர் டீக்கடை நடத்தி வருகிறார். அவர் தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது எதிரே அதிவேகமாக மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 போதை ஆசாமிகள் முத்துவிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். தகராறு முற்றவே குடிபோதை ஆசாமிகள் கத்தியை எடுத்து தாக்கத் தொடங்கியுள்ளனர். இதனை தட்டி கேட்க வந்த ராஜேஷ் என்பவருக்கு கத்தி குத்து விழுந்துள்ளது. ராஜேஷ் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கால்வாயில் தவறி விழுந்த குட்டி யானையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு தாய் யானையுடன் சேர்த்துள்ளனர். PAP கான்டூர் கால்வாயில் காட்டு யானைக்குட்டி தவறி விழுந்ததை அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். குட்டியையும் தாயையும் கால்வாயில் இருப்பதையும் பார்த்தவர்கள் கால்வாயில் இறங்கி குட்டி யானையை பத்திரமாக மீட்டு தாயுடன் ஒப்படைத்துள்ளனர். இதனை அனைவரும் பாராட்டி வரும் நிலையில் மீட்புக் காட்சி தொடர்பான வீடியோவை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே குட்டியுடன் சிறுத்தை நடமாடும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. கோடஞ்சேரி அருகே உள்ள நெல்லிப்பொயில் பகுதியில் சிறுத்தைகளின் நடமாட்டம் இருப்பது தெரியவந்துள்ளது. அகனம்பொயில் என்ற இடத்தில் மின்வாரிய அலுவலகத்தில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராவில் 3 சிறுத்தை புலிகள் சாலையை கடந்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. அதில் சிறுத்தை புலிகள் இருப்பிடத்தை உள்ளூர் போலீசார் உதவியுடன் வனத்துறையினர் தேடி வருகின்றனர். டெல்லி சலோ போராட்டத்தை பிப்ரவரி 29ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதாக விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. விவசாய கடன் தள்ளுபடி, குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியை நோக்கி டிராக்டரில் பேரணியாகச் சென்றனர். டெல்லிக்குள் நுழைய முயன்ற அவர்களை தடுப்புகள் அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தியதோடு கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து விவசாய சங்கங்களுடன் மத்திய அரசு நடத்தி வரும் பல கட்ட பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வருவதால் விவசாயிகளின் அடுத்த கட்ட ஆலோசனைக் கூட்டம் பிப்ரவரி 27ஆம் தேதி நடைபெறும் என்று விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் போராட்டம் பிப்ரவரி 29ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த பாரதம், வளர்ச்சியடைந்த சத்தீஸ்கர் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார். சத்தீஸ்கரில் 34,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். சாலைகள், ரயில்வே, நிலக்கரி, மின்சாரம் மற்றும் சூரிய சக்தி போன்ற முக்கிய துறைகளின் திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் தேசிய அனல்மின் கழகத்தின் லாரா சூப்பர் அனல்மின் திட்டம் தொகுப்பு 1 திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்ததுடன் தேசிய அனல்மின் கழகத்தின் லாரா சூப்பர் அனல்மின் கழகத்தின் தொகுப்பு 2 திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற ராணுவ தின விழாவில் அந்த நாட்டு அதிபர் புத்தின் கலந்து கொண்டார். போரில் வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களின் நினைவாக வைக்கப்பட்டிருந்த மலர் வளைய உருவத்திற்கு அதிபர் புத்தின் மற்றும் உயர் ராணுவ அதிகாரிகள் மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ராணுவ அதிகாரிகளுடன் கைகுலுக்கிய அதிபர் புத்தின் கொட்டும் பணியில் நடைபெற்ற ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ராணுவ தின விழாவில் பேசிய அதிபர் புத்தின் ரஷ்யாவிடம் உள்ள அணு ஆயுதங்களில் 95% நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அணு ஆயுதங்களை சுமந்துச் சென்று தாக்கும் 4 அதிநவீன சூப்பர்சோனிக் போர் விமானங்கள் அண்மையில் விமானப்படையில் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போரில் வீரமரணமடைந்த ரஷ்ய ராணுவ வீரர்களுக்கு புகழாரம் சூட்டிய அதிபர் புத்தின் அவர்கள் உண்மை நீதிக்காக போரிட்ட ஹீரோக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ராணுவ தினத்தை ஒட்டி மாஸ்கோ நகரில் இரவில் வண்ணமிகு வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. டெல்லி அணிக்கு எதிரான முதல் மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் மும்பை அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. மகளிர் பிரீமியர் லீகின் முதல் போட்டி டெல்லி அணிக்கும் மும்பை அணிக்கும் இடையே நடைபெற்றது. இதில் முதலில் களமிறங்கிய டெல்லி அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 171 ரன்களை குவித்துள்ளது. இதனையடுத்து 172 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய மும்பை அணி 20 ஓவர்களில் முடிவில் 173 ரன்களை எடுத்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. முன்னதாக பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகளுடன் மகளிர் பிரீமியர் லீக் போட்டி தொடங்கியது. இதில் ஷாருக் கான், டைகர் ஷெராப், வருண் தவான் உள்ளிட்ட பாலிவுட் நட்சத்திரங்கள் நடனமாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளனர். இந்த போட்டியில் மும்பை, டெல்லி, பெங்களூரு, உத்தரப்பிரதேசம், குஜராத் ஆகிய 5 அணிகள் விளையாடுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் முழுமையான வெற்றி பெறுவோம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அதிமுக, தேமுதிக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியதாக வெளியான தகவலுக்கு பாமக MLA மறுப்பு. திருப்பூர் மாநாடு அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்தும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. மக்களவைத் தேர்தலையொட்டி பிரதமர் மோடி தொடர்ச்சியாக தமிழகம் வரவுள்ளதாகவும் தகவல். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழுவினர் பங்கேற்பு. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை. பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலைக்கு ஏராளமானோர் செல்வதால் சென்னையிலிருந்து கூடுதல் அரசு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்குள் செல்லாத 15 ஆம்னி பஸ்களுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிப்பு.
சத்தீஸ்கரில் 34,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல திட்டங்களை பிரதமர் மோடி இன்று காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். தேசிய அனல்மின் கழகத்தின் லாரா சூப்பர் அனல்மின் திட்டத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற ராணுவ தின விழாவில் அதிபர் புதின் பங்கேற்பு. ரஷ்யாவிடம் உள்ள அணு ஆயுதங்களில் 95% நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக பேச்சு. டெல்லி அணிக்கு எதிரான முதல் மகளிர் பிரீமியர் லீக் போட்டி. மும்பை அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.